கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். நம் தேவன் பாருங்க, நம்மை தேடி வந்து நம்முடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். எப்படி என்றால், இவர் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் எப்படி விதைத்து அதை அறுவடைக்காக அவன் எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, அதே போல நம் தேவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சின்ன சின்ன நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய உள்ளத்தில் அவர் விதைக்கிறார் வார்த்தையை. அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆலமரமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் அவர் அப்படி செய்கிறார். ஏனென்றால் அவருடைய அது விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. அப்படித்தானே? நம்முடைய உள்ளத்தை அவரிடத்தில் நாம் அதிகமாக திறந்து அவருக்குள்ளே நாம் வந்து எப்பொழுதும் அவரை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதைத்தான் அவர் தேடி வந்து இந்த மாதிரி இருது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவர் தமது சன்னதியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, அவர் தம் சன்னதி, தேவனுடைய சன்னதி என்பது நம்முடைய கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட எல்லா ஜனமும் தேவனுடைய சன்னதியாக இருக்கிறது. பாருங்க, அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்தார், நம்மை தேர்ந்தெடுக்கிறார். நீடித்த நாளாயிருப்பாய். நீ உனக்கு குறையா இருக்கு, அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ நீடித்த நாளாயிருப்பாய், உனக்கு குறைவே இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீ அதிக நாள் வாழ்ந்து தேவனுக்காக நீ நேரத்தை கொடுத்து தேவனுக்காக வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்காக ஊழியம் செய்து தேவனுடைய வார்த்தை நீ எல்லா இடத்துலையும் சொல்லி மற்ற பிரஜாதிகளுக்கு சொல்லும் பொழுது தேவன் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். உனக்கு நீடித்த நாளாக இருப்பார். அவரே கூட இருக்கிறார் சொல்கிறாரு. பாருங்கள், ஆபிரகாம் பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ நாளாக அந்த குழந்தை இல்லாமல் இருந்தது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு பாருங்கள், 100 வயசுக்கிட்ட வரும்போதும் இல்லை. ஆனாலும் தேவன் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் சன்னதியை மிகவும் பலத்து பெருக்க வைத்தார். பாருங்கள், அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து அவனை நீடித்த நாளாய் வைத்தார். அப்படி நம் தேவன் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? நம் சன்னதியாக, அவர் ஆபிரகாமுடைய சன்னதியாக நம்ம இருக்கோம்ல, நம்முடைய சன்னதியிலே நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு நீடித்த நாட்கள் அவர் தருகிறார். அதான் சொல்கிறார், தேடி வந்து அவர் வார்த்தை கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் ஆபிரகாமுடைய சன்னதியாக இருக்கிறோம். அவர் நீடித்த நாட்கள் தருகிறார். கர்த்தருக்கு சித்தமானது, அவருக்கு சித்தமானது எது? நீங்கள் எல்லாத்திலும் செலுத்திருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பு இருக்கணும், கிருபை இருக்கணும், சமாதானத்தை இருக்கணும், கொடுக்கறது இருக்கணும், ஏழைகளுக்கு இறங்குறதா இருக்கணும், எல்லா விதமான நற்கிரியைகளை நீங்கள் செய்யதான் இருக்கணும். அதுதான் தேவனுடைய கர்த்தருடைய சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எப்படி அவர் கையினால் வாய்க்கும்? அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனுடைய கரத்திலிருந்து அவர் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. பாருங்கள், நமக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறார் கர்த்தர். பாருங்கள், நமக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறார். இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பேருக்கு சம்பாதிக்கிற பலன் இல்லை. படிப்புக்கு பணம் இல்லாமல் செய்ய முடியாமல் எத்தனை பேர் பாதையில் விட்டவங்க இருக்காங்க. வீட்டில் பற்றாக்குறை, பணம் இல்லை, படிக்க முடியல, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னேறி பாதை செல்ல முடியாத காரணம் இருக்குது. ஆனால் நம் தேவனும் அதற்கான பலனை கொடுக்கிறார். உனக்கு முடியும், நீ போ. அதற்கு தான் தேவன் வைத்திருக்கிறார். நீ கேளு, உன்னால் முடியலன்னா யார்கிட்ட போய் கேளு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். தட்டு, உனக்கு அப்பொழுது திறக்கப்படும். இந்த மாதிரி வார்த்தைகளை உனக்கு உள்ளத்தில் விதைக்கிறார். அதனால தான் தேடி வந்து அவங்கெல்லாம் பாருங்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் யார்கிட்டையுமே கேட்க மாட்டான். நான் ஏன் கேட்கணும்? என் வீட்டில் கஷ்டமாக இருந்ததுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் படிக்கிற ஒரு ஆர்வம், ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் எல்லாரிடம் பேசுவான். யார் அந்த பாதையில் முன்னேற்றி செல்கிறார்கள் அவளிடத்தில் போய் பேசினா அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். போகணும், பேசணும், இந்த மாதிரி காரியத்தில் போய் பேசணும். அது யார் இடத்துலேருந்து வருகிறது? கர்த்தர் கரத்திலிருந்து. பாருங்கள், கர்த்தர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் செய்கிறாருங்க. அவர் செய்யும் பொழுது அவருடைய கிருபை, பணத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்படி சித்தத்தை அவர் கொண்டு இருக்கிறார். உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய விருப்பம் சித்தம்தான். அது யார் கையில் இருக்கிறது? கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நீங்கள் நன்றாக இருந்து நீங்கள் ஏழைகளுக்கு உதவுங்களா? அது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் எல்லா விதமான அன்பு, கிருபை, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஆனந்தமான ஒரு தாட் இருக்கிறா, அதுக்கே தேவனுடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறது. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல குணமாக இருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவர்களுக்கு யாருக்குமே துன்பப்படாமல் எல்லாருமே நீங்கள் அரவணைத்து நீங்கள் சந்தோஷமாக வைக்க வேண்டிய குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இது கர்த்தருடைய ஆனந்தம், கர்த்தருடைய கிருபை. இதுதான் அவருடைய சித்தம். அது உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி நல்ல கிரியைகளை விட்டுறாதங்க.
அந்த கிரியைகளெல்லாம் நீங்கள் செய்யும்போது தேவனே உங்கள் உள்ளே வந்து செய்கிறார். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அற்புத விதையை உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறார். ஆகையால் தான் உங்களுக்கு அற்புதமான அந்த குணம் இருக்கிறது. அந்த அந்த தேவனுடைய கரம் உங்கள் கையில் இருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் அனாதி பிரியம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு இந்த பூமியில் பலவிதமான நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்குள்ளே எப்பொழுது இந்த மாதிரி வீடியோவில் சின்ன சின்ன வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் அவர் விதைக்கிறார், அவர் வாய்க்க பண்ணுகிறார், அவர் செய்கிறார். எல்லா நன்மைகளும் அவர் செய்ய விரும்புகிறார். அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியம், நீங்கள் யாருக்காட்டு உதவ போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாட்டும் நல்ல காரியம் போகிறீங்களா, உங்களுக்கு முடியாத காரியத்தில் ஏதாட்டும் நீங்கள் அதை முயற்சி பண்ணி செய்ய போகிறீங்களா, கண்டிப்பாக அது நடக்கும். ஏனென்றால் அவர் கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய சித்தம் உங்கள் மேல் இருக்கிறது. அவர் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறாருங்க. அந்த மாதிரி நம் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் தான் அவர் தேடி வந்து உங்களுடைய உள்ளத்தில் இப்படி வார்த்தைகளை விதைக்கிறார். அதை உங்கள் உள்ளத்தில் ரிசீவ் பண்ணும்போது, என் தேவன் என்னை நேசிக்கிறார், அல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது இந்த அற்புத தேவன் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படுவர். உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.